நீங்க பாகிஸ்தான் போகும் சிந்து நதியை நிறுத்தினால் நாங்க இந்தியா வரும் பிரம்மபுத்திராவை நிறுத்துவோம். சீனா அடாவடி. பஹல்காம்ல அப்பாவி மக்கள் மேல தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலால சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறதா இந்தியா அறிவிச்சது. இதுக்கிடையில பாகிஸ்தானுக்கு போற நீரை இந்தியா நிறுத்தினா இந்தியாவுக்கு போற நீரை சீனாவும் நிறுத்தும் அப்படின்னு சீனாவோட உலகமயமாக்கல் மையத்தோட துணைத் தலைவர் விக்டர் ஜிஹாய்காவ் அதிரடி கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. போன ஏப்ரல் மாசம் 22ஆம் தேதி பஹல்காம்ல அப்பாவி மக்களை குறிவச்சு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. அங்க பைசரன் பள்ளத்தாக்குல இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டு இருந்த அப்பாவி பொதுமக்கள் மேல சரமாரி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதுல 26 பேர் கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம பல பேர் காயமடைஞ்சாங்க. காஷ்மீர்ல சமீப காலங்கள்ல நடந்த ரொம்பவே மோசமான தாக்குதலா இது இருக்குது. இந்த தாக்குதல்ல ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவி இருக்கும் அப்படின்னு சந்தேகிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பாகிஸ்தான் மேல இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துச்சு. ஆபரேஷன் சிந்தூர நடத்தின இந்தியா அதே மாதிரி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தையும் நிறுத்தி வைக்கிறதா அறிவிச்சது. இதனால வரக்கூடிய காலங்கள்ல சிந்து நதி நீர் பாகிஸ்தான் போறதுல சிக்கல் ஏற்படலாம் அப்படிங்கிற சூழல் உருவாயிருக்கு. இதுக்கிடையில பாகிஸ்தானுக்கு ஆதரவா சீனா இப்போ சில கருத்துக்களை சொல்லியிருக்கு. பெய்ஜிங்ல இருக்கக்கூடிய சீனா அப்புறம் உலகமயமாக்கல் மையத்தோட துணைத் தலைவர் விக்டர் ஜிஹாய்காவ் இந்தியாவுக்கு பிரம்மபுத்திரா நதியிலிருந்து தண்ணீர் வரத சீனா நிறுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சிருந்த நிலையில அதுக்கு அதிருப்தி தெரிவிச்ச பின்னாடியே விக்டர் இந்த கருத்துக்களை சொன்னாரு. தன்னை மற்றொரு நபர் எப்படி நடத்தக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அதே மாதிரி மற்றவங்களை நடத்தக்கூடாது அப்படின்னு விக்டர் சொல்லியிருக்காரு. சீனாவோட நட்பு நாடான பாகிஸ்தானுக்கு தண்ணீர் போறத இந்தியா தடுத்தா சீனாவும் இந்தியாவுக்கு தண்ணீர் வர்றத தடுக்க கூடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு பிரம்மபுத்திரா நதி முக்கியமானதா இருக்கு. இது சீனாவில இருந்து தான் இந்தியாவுக்கு பாயுது. இந்த பிரம்மபுத்திரா நீர் மேல சீனாவுக்கே அதிக கட்டுப்பாடு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலிருந்து எப்படி பாகிஸ்தானுக்கு ஆறுகள் போகுதோ அதே மாதிரி சீனாவிலிருந்தும் இந்தியாவுக்குள்ள ஆறுகள் வர்றத யாரும் மறக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட நண்பனான பாகிஸ்தானை ஆதரிக்க சீனா பிரம்மபுத்திரா நதியோட நீரை ஒரு கருவியா பயன்படுத்தலாம் அப்படின்னும் விக்டர் காவ் சொல்லியிருக்காரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கார்கில் போர் நடந்தப்ப கூட சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தல. கடந்த காலங்கள்லயும் இந்திய ராணுவம் மேல பாகிஸ்தானும் பாகிஸ்தானை ஆதரிக்கக்கூடிய தீவிரவாதிகளும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனா அப்ப கூட சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தி வச்சதே இல்ல. ஆனா இந்த தடவை பஹல்காம்ல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதன் காரணமாவே சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சது. அதுவும் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் மட்டுமே நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சது. ஆனா அத பத்தி எல்லாம் கவலையே இல்லாம சீன பிரதிநிதி இந்த மாதிரி பொறுப்பற்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறது விமர்சனங்களை கிளப்பியிருக்கு.